வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் புகழ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விவசாயிகள் குறைதீர் கூட்டத்துக்கு முன்னாடி வந்து ஒரு விழிப்புணர்வு காணொளி, ஒரு சிறப்பு காணொளி வெளியிடுறது வழக்கம். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, ஆ நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் வந்து சந்தன மரம் வளர்க்கிறதுக்கு வந்து அரசு சார்புல அனுமதி இருக்கா? டாக்ஸ் பே பண்ணிட்டு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் வெட்டிக்கிறதுக்கு அனுமதி கடந்த ஆட்சியில் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அத வந்து ரிவர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியில வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்கோப் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்குறோம். அது வந்து அரசு சார்புல வந்து விளக்கம் குடுக்கணும். சந்தன மரம் வளர்க்கறதுக்கு. ஏன்னா வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே வாழை மரம், தென்னை மரம் அத பத்திலாம் வந்து பசுல் பீம இதில சேர்க்கறதுக்கு இதெல்லாம் கோரிக்கை குடுத்துருக்கோம். பலா மரம் சேர்க்கறதுக்கு கோரிக்கை குடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாத தேக்கு மரத்துக்க பத்தி கூட சொல்லியிருக்கோம். தேக்கு மரத்துக்கு கூட அனுமதி வாங்கிட்டு தான் வளர்த்து வெட்டணும். அது மரம் வளர்க்கறதுக்குலாம் ரூ. 1000 வந்து உதவித்தொகை அரசு சார்புல குடுக்குறாங்க. கௌரவ உதவித்தொகை குடுக்குறாங்க. பிஎம் கிசான் குடுக்குறாங்க. இத பத்திலாம் ஏற்கனவே நெறைய சொல்லிட்டோம். எதுக்கு இப்போ வந்து சந்தன மரத்துக்கு வந்து வளர்க்கறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையான்றது வந்து விளக்கம் குடுக்கணும். இப்ப நான் என்ன கேட்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, பசல் பீம யோஜனால வந்து வாழைய சேர்த்தணும். அதேபோல வந்து பசல் பீம யோஜனால இருக்கிறதுனால வந்துட்டு, ஆ தனியார் வாடகை நிலங்கள்ல வந்து விவசாயம் பண்றவங்க கூட பயனுள்ளதா இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேட்கறது வந்து வாழை இலைக்கு அ அரசு சார்புலயே வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு மையம் அரசு சார்பு மையம் கொண்டு வரணும். எப்படி வாழை மண்டி இருக்கோ, அதேபோல வந்து வாழை இலை வாங்கிக்கிறதுக்குன்னே வந்து அரசு சார்புல ஒரு மையம் கொண்டு வரணும். வாழை இலை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபங்ஷனுக்கும் தேவைப்படுது. வீட்டு ஃபங்ஷன்லேருந்து, கல்யாண ஃபங்ஷன்லேருந்து, காதுகுத்து ஃபங்ஷன்லேருந்து, அ அரசு அப்புறம் பிரைவேட் தனியார் ஃபங்ஷன்லேருந்து எல்லாத்துக்குமே அது தேவைப்படுது. அ அதனால வந்துட்டு வாழை இலை வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றதுனால வந்துட்டு, வாழை இலை தேவைப்படுறதுனால ஃபிக்ஸட் பிரைஸ் கொண்டு வந்துட்டு, அரசு சார்புலயே வாழை இலைய வந்து வாங்கிக்கிறதுக்கு வந்து மையம் கொண்டு வரணும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வாழை வளர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, காத்து காரணமாவோ இல்ல அ அனிமல்ஸ் விலங்குகள், குரங்கு அந்த மாரி அ பறவைகள் காரணமாவோ வந்து வாழை இலைலாம் கிழிஞ்சிருது. கிழிஞ்ச வாழை இலைய வந்துட்டு தட்டு தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு வாழை ஆராய்ச்சி மையத்தில சொல்லிக் குடுத்த மெத்தட்ல வந்து ட்ரெய்னிங் குடுக்கணும். அத பிரஸ் மூலமா வந்து எப்படி தட்டு தயாரிக்கிறதுன்னு ட்ரெய்னிங் குடுத்துட்டு, வாழை இலை மூலமா வந்து தட்டு தயாரிக்கிற அந்த மிஷினரி ட்ரெய்னிங்க வந்து குடுத்து, நெறைய பேர வந்து ஊக்குவிச்சு, வாழை த இலை கிழிஞ்ச வாழை இலை மூலமா தட்டு தயாரிக்கிறதும், அதேபோல வந்து வாழை மண்டி போல வந்து வாழை இலைய வந்து ஃபிக்ஸட் பிரைஸ்ல வாங்கிக்கிறதுக்கும் வந்து அரசு சார்புல ஏற்பாடு குடு செ ஏற்பாடு செய்து குடுத்தா வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதுதான் இன்னைக்கு வந்து இந்த வார இந்த மாத அ விவசாயிகளுக்கான சிறப்பு காணொளி வீடியோ. இத தான் நான் வந்து கோரிக்கையா கேட்க போறேன். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு வந்து காலையிலேயே வந்து அட்டெண்ட் பண்றேன். வாய்ப்பு இருந்தா வருவேன். ஒருவேளை ஹெல்த் இஷ்யூ வந்தா வரமாட்டேன். இப்பயே சொல்லிர்றேன். தொடர்ந்து சூரியன் புகழ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, 15 உழவர் சந்தை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மட்டுமே வாங்கி குடுத்துருக்கேன். அது எந்தெந்த இடத்துல அமையுதுன்னு சொல்லி அதுக்கும் தகவல் கேட்டிருக்கேன். தகவல் வந்தோனே சொல்றேன். தேங்க் யூ. பிசி, எம்பிசி விவசாயிகள் வந்து போர் போடுறதுக்கு கூட மானியம் கேட்டு முதல்வர் கடிதம் குடுத்துருக்கேன். தேங்க் யூ.